ஒரு கொலைகேஸில் யார் கொலை பண்ணான்னு தெரியாமல் குழம்பி போயிருக்காங்க சிஐடிஸ் எல்லாரும். எல்லாத்துலேயும் ஒரு உண்மை இருக்கும், ஆனால் இதில் 3 விதமான உண்மை இருக்குது. 3 கேங் 3 விதமாக கொலை நடந்ததாக சொல்கிறாங்க. கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சா தான் உண்மை என்னன்னு தெரிய வரும். இதோட கட் பண்ணி 2 days முன்னாடி என்னாச்சுன்றதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. மார்னிங் ஒருத்தர் ரோட்டோரமாக மரத்தடிக்கு கீழே ஒரு பொடியை கண்டுட்டு சிஐடிஸுக்கு கால் பண்ணுறாரு. பொடியை வந்து பார்க்குறாங்க. கில்லருக்கும் விக்டமுக்கும் நடுவில் சண்டை நடந்த மாதிரி காயங்கள் இருக்குது. பக்கத்தில் எந்த ஒரு பொருளுமே இல்லை. ஸோ எங்கேயோ கொலையை பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து பொடியை போட்டிருக்காங்க. கில்லருக்கு பொடியை மறைக்கிறதுக்கு டைம் இல்லாதனால தான் இந்த மாதிரி ரோட்டோரமாக போட்டு போயிருக்கான். விக்டமோட கையில் இருக்கிற அடையாளத்தை வச்சு அவங்க கிளப்புக்கு போயிட்டு வந்ததை கண்டுபிடிக்கிறாங்க. சுற்றி வர நிறைய தூரம் வரைக்கும் கிளப்பே இல்லை. இவங்க கூட கிளப்பில் இருந்த ஆள் கூட இதை பண்ணியிருக்கலான்னு யோசிக்கிறாங்க. இங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் ஃபொரன்சிக் டாக்டர் பொடியை செக் பண்ணிகிட்ருக்காரு. சிஐடிஸ் அங்கே வராங்க. விக்டம் வயிற்றில் ட்ரக்கும் ட்ரிங்க்ஸும் கிடச்சிருக்குன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இவங்க ஏதாச்சும் பார்ட்டிக்கு போயிட்டு வந்திருக்கணும். அவங்க பல்லுக்கு நடுவில் ப்ரௌன் கலரில் ஒரு சின்ன க்ளோத்தோட நூல் ஒன்று கிடைக்கிது. ஸோ யாரோ துணியை யூஸ் பண்ணி அவங்க மூக்கை மூடி மூச்செடுக்க விடாமல் அவங்கள கொலை பண்ணியிருக்கணும். அவங்க உடம்புல இருந்த கொஃபியில் மயக்க மருந்து கலந்துருந்துருக்கு. அதனால தான் அவங்களால தன்னை காப்பாற்றிக்க எந்த ட்ரையும் பண்ண முடியலை. கிளப்பில் காஃபி கிடைக்காது. ஸோ கிளப்பை விட்டு வெளியே போனதும் தான் இந்த கொலை நடந்திருக்கணும். கொலை நடந்த டைம் நைட் 2 to 4. கிளப்பில் விசாரிக்க போன ஒரு சிஐடி ஆஃபீஸர் இங்கே வராரு. விக்டமோட நேம் தாரான்னு சொல்கிறாரு. அன்னைக்கு அங்கே ஒரு ப்ரைவேட் பார்ட்டி நடந்திருக்கு. அங்கே தான் அவங்க போயிருந்துருக்குறாங்க. அவங்க அங்கேருந்து கிளம்பின டைம் 11:15. கிளப்போட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்குறாங்க. விக்டமுக்கு ஒரு கால் வந்ததுன்னா அவங்க அங்கேருந்து கிளம்பி இருக்காங்கன்னு தெரிய வருது. வெளியே இருந்த ஃபுட்டேஜில் அவங்க கிளம்பினதும் அவங்களுக்கு பிறகு 2-3 பேர் வெளியே போனதாக தெரிய வருது. அன்னைக்கு பார்ட்டியில் இருந்த எல்லாரையுமே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதில் ஜோன் என்றவர் தான் பார்ட்டி வச்சது. அவர் மூலமாக தாரா அவரோட காலேஜ் ஃப்ரெண்டுன்னும் 2 years-ஆக அவங்க அமெரிக்காவில் தான் இருக்காங்கன்னும் அவங்களுக்கு அங்கேயே வெட்டிங் ஆக போகுதுன்னும் மதர் இன்லோ கூட தான் இங்கே வந்திருக்காங்கன்னும் 2 days-க்கு அப்புறம் திரும்பி போயிடுவாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு ஃப்ரெண்ட் மூலமாக அவள் பார்ட்டியில் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறதா தான் இருந்தா, ஆனால் ஃபோன் வந்ததும் கிளம்பிட்டான்னு தெரிய வருது. தாராவோட கிளம்பினது யாருன்னு கேட்டால் எல்லாரும் பேசாமல் இருக்காங்க. அப்போது மயங்குன்றவர் அங்கே வராரு. அவர் தான் தாரா கூட கிளம்பி போயிருப்பார். அவர் தனியாக கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாங்க. அவர் அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்காக போயிருப்பார். ஆனால் நடுவில் கார் பெட்ரோல் இல்லாமல் நின்றுருக்கும். மெக்கானிக்கை கால் பண்ணி வர சொல்லியிருப்பார். மெக்கானிக் வர 2 hours ஆகும். ஆனால் தாரா ரொம்ப அவசரமாக ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க ஃபோனும் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ வழியில் வந்து ஒரு காரை நிப்பாட்டுறாங்க. அதில் ஒரு வயசான அங்கிள் ஆண்டி இருந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட லிஃப்ட் கேட்டு போயிருப்பாங்க. இவர் சேஃப் இல்லைன்னு சொல்லியிருப்பார். இருந்தாலும் அவங்க கேட்காம அதில் கிளம்பியிருப்பாங்க. போயிட்டு கால் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. ஆனால் கால் பண்ணலை. இவங்க மயங்க விட்டுடுறாங்க. ஆனாலும் அவர் மேலே இவங்களுக்கு டவுட் இருக்குது. பாட்டியை கூட விட்டுட்டு அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்காக போயிருப்பார். ஆனால் அடுத்தவங்க காரில் போகிறது சேஃப் இல்லைன்னு சொல்லியும் கார் நம்பரை நோட் பண்ணாமல் விட்டுருக்காரு. கால் பண்ணி விசாரிக்கவும் இல்லை. அவங்களா கால் பண்ணட்டோன்னு விட்டுருப்பாரு. இதனால தான் டவுட்டு. இங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் தாராவோட மதர் இன்லோ, அப்புறம் ஹோட்டல் ஸ்டாஃப், அப்புறம் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் எல்லாரையும் விசாரிக்கிறாங்க ஒன்றா வச்சு. மதர் இன்லோவுக்கு தாராக்கு முதல்ல வெட்டிங் நடந்ததே தெரியாது. அவங்க தனக்காக வெயிட் பண்ண வேணான்னு தூங்க சொல்லியிருப்பாங்க. இதனால தான் இவங்க தூங்கியிருப்பாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இவர் ஹோட்டலுக்கு மதர் இன்லோவை மீட் பண்ணுறதுக்காக அன்றைக்கி நைட் போயிருப்பார். ஹோட்டல் ஸ்டாஃபிட ரூம் நம்பரை கேட்டிருப்பாரு. ஆனால் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி டெஸ்க்டாப்பை இழுத்து போட்டு எல்லாம் கீழே தள்ளி சண்டை பிடிச்சிருப்பாரு. அப்புறம் போகிறதுக்கு முன்னுக்கு நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன், கொலை பண்ணிடுவேன்னு சொல்லியிருப்பாரு. இவர் இவங்களோட வெட்டிங்கை பற்றி உன் மதர் இன்லோட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு தாரா கிட்ட. இதனால தான் அவங்க ஹோட்டலுக்கு வரத்துக்கு அவளை அவசரப்பட்டிருப்பாங்க. தாரா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை பிடிச்சிருப்பாங்க. இவர் கூட அடிச்சும் இருப்பாங்க. இதெல்லாம் பண்ணால் கொலை பண்ணிடுவியான்னு கேட்க நான் கொலை பண்ணலன்னு சொல்கிறார் அவர். இவர் தாராவை மீட் பண்ணுறதுக்காக ஹோட்டலுக்கு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் அவங்க வரலை. இவர் செக்யூரிட்டி பார்க்கலன்னு சொல்லியிருப்பார் ஹோட்டலுக்கு வெளியே. அதனால தான் இவர் மேலே டவுட்டாக இருக்கும். ஆனால் அவர் தன்னோட டியூட்டியை ஒழுங்காக பார்க்கல. அதே போல் தான் நீங்களும் உங்கள் டியூட்டியை ஒழுங்காக பார்க்கலன்னு இவர் திமிரா பேசவும் கிளறு பிடிக்கிற வரைக்கும் இவனை ரூமுக்குள்ளே அடைச்சி வைப்போன்னு சொல்லி ஒரு ரூமில் விட்டு பூட்டிட்டாங்க. அடுத்து ஃபொரன்சிக் டாக்டர் இவர் மயங்கோட காரை செக் பண்ணியிருப்பார். இப்போ அங்கே கிடைச்ச விஷயங்களை சொல்கிறாரு. மயங்க் காரோட மேட்டில் பிளட் கிடச்சிருக்கு. அதோட டிஎன்ஏ செக் பண்ணி பார்க்கும்போது அது தாராவோடதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
அதோட ஹேண்ட் பிரேக்லையும் தாராவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது. ஸோ தாரா அவசரமாக ஹேண்ட் பிரேக்கை பிடிச்சி இழுத்துருக்கணும். இதனால் முன்னாடி போய் மூக்கில் அடிபட்டு மூக்கில் இருந்து வந்த ரத்தம் தான் காரோட மேட்டில் இருந்திருக்கணும். காரை ஓட்டினது மயங்குன்றப்போ ஹேண்ட் பிரேக்கில் தாராவோட ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி வருது? ஸோ ஏதோ ஒரு போய் அவர் சொல்லியிருக்கணும்னு சொல்லி நெக்ஸ்ட் சீன்லேயே அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அன்னைக்கு தாரா காரில் வரும்போது ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் மதர்-இன்-லா கிட்ட ஏதாவது சொல்லிடுவாரோன்னு பயந்துட்டே இருந்தவங்க தன்னோட ஃபோனை ஆஃப் பண்ணதும் மயங்கிட்ட ஃபோனை வாங்கி ஹோட்டலுக்கு கால் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்தால் மதர்-இன்-லாவை மீட் பண்ண விட வேணான்னு சொல்லியிருப்பாங்க. மயங்குக்கு காலேஜ் டைமில் இருந்து இப்போ வரைக்குமே தாரா மேலே ஒரு லவ் இருக்குது. யோசிக்காமல் நிலைமை என்னன்னு பார்க்காம இப்போ ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. ஆல்ரெடி டென்ஷனாக இருந்த தாரா காரை நிப்பாட்ட சொல்கிறாங்க. அவர் நிப்பாட்டலை. ஸோ இதனால் ஹேண்ட் பிரேக்கை பிடிச்சி எடுத்து அவங்களே காரை நிப்பாட்டும் போது தான் முன்னாடி போய் அடிபட்டு மூக்கில் இருந்து பிளட் வந்து மெட்டில் பட்டிருக்கும். இதுக்கப்புறம் அவங்க லிஃப்ட் கேட்டு போயிருப்பாங்க. ஆனால் இவர் சொன்ன மாதிரி வயசானவங்க கூட கிடையாது. 2 பாய்ஸ் ஒரு கேர்ள்னு சிப்ளிங்ஸாக வந்திருப்பாங்க ஒரு காரில். அவங்க கூட தான் ஏறி போயிருப்பாங்க. இப்போ காரோட கலர் டைம் எல்லாம் கேட்டுட்டு டிராஃபிக் சிக்னல் ஃபுட்டேஜை வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. கார் நம்பரை வச்சு ஆளுங்களை பிடிச்சிடுறாங்க. இவங்க 10 வருஷத்தில் திருட்டுக்காக 5 தடவை ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஆனால் ரிஹேப்புக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நாங்கள் மாறிட்டோன்னு சொல்கிறாங்க. 2 வருஷமாக நாங்கள் எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி நைட் அவங்களுக்கு லிஃப்ட் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க காரில் போயிட்டுருக்கும்போது அந்த கேர்ள்கிட்ட ஃபோனை வாங்கின தாரா வாயில் ஹெங்கச்சீஃபை வச்சுக்கிட்டு யார் கூடயோ பேசியிருப்பாங்க. ஆல்ரெடி காரில் லவுடாக மியூசிக் வச்சுருந்ததுனால தாரா என்ன பேசினாங்கன்றது இவங்களுக்கு கேட்கல. கொஞ்ச நேரத்திலேயே பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்காக பெட்ரோல் பம்பில் காரை நிப்பாட்டினதும் தாரா டென்ஷன் ஆகிடுறாங்க. எனக்கு டைம் ஆகுது, நான் ஹோட்டலில் விட்டுருங்கன்னு கோவமாக பேசவும் இவங்களுக்கு சில பொருட்கள் வாங்க வேண்டிய வேலை இருக்குது, 5 நிமிஷம் தான் ஆகும்னு வெயிட் பண்ணுங்கன்னு பேசி பார்த்துருக்காங்க. ஆனால் தாரா கோவமாக நான் டாக்ஸியில் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க. அந்த டைம் என்னன்னு கேட்டுக்கிட்டு அப்படியே பெட்ரோல் பம்புக்கு போய் விசாரிக்கிறாங்க. அங்கே இருந்த லேடி தாரா பாட்டியில் போட்டிருந்த சேம் வாட்சை கட்டி இருக்கிறத பார்க்குறாங்க. உடனே அவங்கக்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அன்னைக்கு இந்த லேடிக்கிட்டையும் அவங்க கூட ஒர்க் பண்ணுறவர்கிட்டையும் வந்த தாரா, நான் அவங்கக்கிட்ட லிஃப்ட் கேட்டு வந்தேன், அவங்க மோசமானவங்க, அவங்கக்கிட்ட மாட்டினேன்னா எனக்கு ஆபத்து தான், இந்த வாட்ச் 3 லட்சம் ரூபா, இதை நீங்கள் வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லவும் இவங்களும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சிப்ளிங்ஸ் அங்கேருந்து கிளம்புற வரைக்கும் இவங்க இடத்துலையே தாரா ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க போனதுக்கப்புறம் லிஃப்ட்டுக்காக 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. 2 பேருமே ஃபோனை ஆன்சர் பண்ணலை. அடுத்து 3ஆவது ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. அவர் தான் வந்து கூப்பிட்றேன்னு சொல்லியிருப்பார். மெயின் ரோட்டுக்கு வந்ததும் அவர் பெட்ரோல் பம்பிலேருந்து தாரா எந்த நம்பர்லேருந்து கால் பண்ணியிருப்பாங்களோ அந்த நம்பருக்கே கால் பண்ணி சொல்லியிருப்பார் வந்துட்டேன்னு. அவங்க மெயின் ரோட்டுக்கு போய் தான் கார் ஏறியிருப்பாங்க. இதனால் இவங்க வந்தவரோட ஃபேஸை பார்க்கல. நெக்ஸ்ட் சீன்லேயே சிஐடி சிப்ளிங்ஸ் கிட்ட வந்து தாரா ஏன் உங்களை பார்த்து பயந்தான்னு கேட்கவும் இவங்களும் அன்னைக்கு நடந்ததை சொல்கிறாங்க. அன்னைக்கு தாரா இவங்க கிட்ட ஃபோனை வாங்கி ஹோட்டலுக்கு தான் கால் பண்ணி பேசியிருப்பாங்க. அங்கே நடந்தது எல்லாம் ஹோட்டல் ஸ்டாஃப் சொன்னதும் எவ்வளவு நட்டமாச்சோ 1 லட்சமோ இல்லை 2 லட்சமோ நான் தந்துடுறேன்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. அன்றைக்கி அங்கே மியூசிக் எல்லாம் போட்டில்ல, அதனால் தாரா பேசுகிறது இவங்களுக்கு நல்லாவே கேட்டிருக்கும். ஸோ தாரா கிட்டேருந்து திருடணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பெட்ரோல் பம்பில் நெட்டியிருப்பாங்க. 2 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. தாராவும் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போயிருப்பாங்க. ஏடிஎம் கூட்டிகிட்டு போயிட்டு காசு எடுத்துகிட்டு நகை ஒச்சுன்னு எல்லாத்தையும் வாங்கிடணுன்னு பிளான் போட்டிருப்பாங்க. அப்புறம் தாரா வரவே இல்லை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போய் செக் பண்ணியிருப்பாங்க. அங்கே தாரா இல்லை. இவங்க பேசுனதை கேட்டிருப்பாங்களோ என்னமோ, அதனால தான் தாரா உள்ளே போய் ஒழிஞ்சிருக்காங்க. தாரா வரலன்னதும் இவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. திருடணும்னு நினச்சோமே ஒழிய கொலை பண்ணணும்னு நினைக்கலன்னு இப்போ சொல்கிறாங்க. இப்போதான் ப்ரெசன்ட் சீனை காட்டுறாங்க. சிஐடிஸ் குழம்பிட்டு இருந்த சீன். அப்போ அங்கே வந்து ஒரு கேர்ள் சிஐடி ஆஃபீஸர் பெட்ரோல் பம்போட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணு. அதில் ரே, ஜோன், மயங்க் இந்த 3 பேருக்கும் தான் அன்னைக்கு தாரா கால் பண்ணதா சொல்கிறாங்க. அதில் அன்னைக்கு காலை ஆன்சர் பண்ணது மயங்க்னு சொல்கிறாங்க. அதனால் மயங்க் தான் கில்லர்னு அரெஸ்ட் பண்ண போகவோ நான் காலை ஆன்சர் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாரு அவர். அன்றைக்கி மார்னிங் 9 மணி வரைக்கும் நான் தூங்கிட்டு தான் இருந்தேன்னு சொல்கிறாரு. அப்புறமா ரேயும் ஜோனையும் திரும்பி பார்த்து நீங்கள் ஃபோனை ஆன்சர் பண்ணிங்களான்னு கேட்க அவங்களும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபொரன்சிக் டாக்டர் வந்து இதெல்லாம் பண்ணதை ஒரு கேர்ள்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க பல்லுக்கு நடுவில் கிடைச்ச துணியில் நெயில் பாலிஷோட ட்ரேசர்ஸ் இருந்திருக்கும்.
நைட்டில் அவரோட ஃபோனை ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கேர்ள் தான் இதை பண்ணியிருக்கணும். இப்போது கேர்ள்ஸ் சிஐடி ஆஃபீஸரை பார்த்து மீதி வேலையை முடிச்சிடுன்னு சொல்லி அனுப்புகிறார் ஏசிபி. கேர்ள்ஸ் சிஐடி ஆஃபீஸரும் ஒரு வீட்டுக்கு போயிட்டு கபோர்டை செக் பண்ணும்போது அங்கே அவங்க பல்லுக்கு நடுவில் மாட்டியிருந்த நூலுக்குரிய க்ளோத் கிடைக்குது. இது ஒரு ஸ்கார்ஃப். அது எந்த கேர்ளோடதோ அந்த கேர்ளை கூட்டிகிட்டு சிஐடி ஆஃபீஸுக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு பார்ட்டியில் அவன் நேரத்துக்கு கிளம்பிட்டான்னு சொன்ன கேர்ள் தான் அவங்க. இவங்க மயங்க லவ் பண்ணுறாங்க. ஆனால் மயங்கு எப்போவுமே தாரா மேலே தான் லவ். அன்னைக்கு பார்ட்டியில் கூட அவர் கிளம்ப வேணான்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் கிளம்பியிருப்பார். இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிருப்பாங்க இவங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இவர் வீட்டுக்கு அவங்க போயிருப்பாங்க. அங்கே ரே, மயங், ஜோன் எல்லாருமே நல்லா குடிச்சிட்டு கவுண்டி கிடக்குறாங்க. போதையிலையும் அவர் தாரா நினச்சி இவங்க கிட்ட லவ்வை சொல்ல அந்த கோபத்தில் இவங்க இருக்கும்போது தாராவும் கால் பண்ணியிருப்பாங்க. அந்த நிமிஷமே தாராவை கொலை பண்ணணும்னு டிசைட் பண்ண இவங்க மயக்க மருந்து கலந்த காஃபியை வாங்கிட்டு தான் அவங்கள பிக்கப் பண்ணவே போயிருப்பாங்க. காஃபியை குடிக்க வச்சுட்டு அவங்கள கொலையும் பண்ணியிருப்பாங்க. தாரா எப்படி இருந்தாலும் இவரை லவ் பண்ணலை, ஸோ இவரை வெட்டிங்கும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க தான் பயத்தில் அவசரப்பட்டுட்டாங்க. இனிமேல் இவங்களாலையும் மயங்க வெட்டிங் பண்ண முடியாது. இவங்களுக்கு பிடிச்சாச்சு. ஸோ கேஸும் க்ளோஸ் ஆயாச்சு. இந்த வீடியோவும் முடிஞ்சாச்சு. பாய் கைஸ்.